ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மோல்டு பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது புதுசாக நம்ம ஷாப்பில் செய்கிற சோப்ஸ்க்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். பெரிய சைஸ் மோல்டில் செய்யலான்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தப்ப எனக்கு ரெடிமேடாக விற்கிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நம்மளே ஒரு பிளேடு வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கார்பெண்டரை வச்சு நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ்க்கு, வித்து 10 இன்ச்சஸ்க்கும், ஹைட் 3 இன்ச்சஸ்க்கும் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரெண்டு பக்கம் மேலேயும் கீழேயும் அந்த இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் சோப் ஸ்பேட்டரை உள்ளே ஊற்றிட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி மோல்டில் சோப்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு சின்ன வீடியோ இது. இந்த மாதிரி நீங்கள் சிலிக்கான் மோல்டு இல்லாமல் வெறும் உட்டன் பாக்ஸில் மட்டும் சோப் செய்யணும் அப்படின்னா பட்டர் ஷீட்டு தான் இருக்கிறதுலே ஒரே வழி. பட்டர் ஷீட் வச்சு நீங்கள் சோப்ஸை உள்ளே போர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷ்னரிலையும், எல்லா பேப்பர் கடைகள்லையும், அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிற எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் தான். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லாமல் வெறும் பட்டர் ஷீட்டை மட்டுமே வச்சு இந்த மாதிரி உடன் பாக்ஸில் நம்ம சோப்ஸ் ஈஸியாக போர் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உடன் பாக்ஸில் பட்டர் ஷீட்டை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை பாருங்கள். பார்த்து ஒரு உடன் பாக்ஸில் சிலிக்கான் மோல்ட்ஸ் இல்லாமல் வெறும் பட்டர் ஷீட் மட்டுமே வச்சு சோப்ஸ் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் தான் விதவிதமாக அழகழகாக மோல்டெல்லாம் சின்ன சின்னதாக விற்கிதில்ல. 1 kg மோல்டுக்குமே இருக்குது. அப்புறம் எதுக்கு இதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது கேட்டிங்க, யோசிச்சிங்க அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேலாக, அதாவது கொஞ்சமாக பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஓகேவாக இருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு 5 kg 10 kg பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கிலோ இருக்கிற மோல்டை வச்சு பண்ணும் போது அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி மோல்டாக நம்ம பெருசாக பண்ணிக்கிறப்ப மணி சேவ் ஆகும். நீங்கள் 5 kg மோல்டு வெளியே ரெடிமேடாக வாங்குறப்ப உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஊர்லேயும் நிறைய கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற டிசைனில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ஒரே டைமில் ஒரு பெரிய பேட்ச் சோப் பண்ணுற மாதிரியும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது டைம் ரொம்பவே எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துச்சு. நான் 1 kg மோல்டில் இப்போ ஒரு 10 மோல்டில் ஊற்றுறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே டைம் ரொம்பவே சேவ் ஆச்சு. என்ன இதுக்கு ஒரு ஸ்லாப் கட்டர் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 1 kg மோல்டில் நீங்கள் போர் பண்ணி எடுக்கிறத டைமை விட நீங்கள் இந்த பெரிய மோல்டில் போர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டைம் ரொம்பவே சேவ் பண்ணுச்சு. ஸோ எனக்கு இந்த 2 ரீசனுக்காக ஒன்று மணி காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கும் நீங்களாக ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ரெண்டாவது டைமை ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக இந்த மாதிரி மோல்டுக்கு நம்ம போய்க்கலாம். இது பிகினர்ஸுக்கு என்னோடய சஜஷன் கிடையாது. பிகினர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் சைஸ் மோல்டுக்கு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மோல்டில் பேப்பரை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பார்த்து எப்படி பேப்பரை மோல்டில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க.